அரியலூர் பண்பாட்டு பேரமைப்பு, பொது நூலக இயக்கம், பதிப்பாளர் சங்கம், வருவாய்த்துறையினர் அனைவரும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்ததொரு உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களே, வருவாய்த்துறை அறிவு சான்றோர்களே, அழகானதொரு முன்னுரை வரவேற்பை வழங்கி இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அவர்களே, மிகச்சிறப்பாக நிகழ்ச்சி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, எதிரிலே இருக்கக்கூடிய அறிவு சான்றோர்களை வணங்கி மகிழ்கிறேன். மண்ணின் மனம். அரியலூர் அறிவார்ந்த சான்றோர்களை கொண்ட பேரூர். இந்த மண்ணில் என்ன மாதிரியான தனித்தன்மை வாய்ந்த மனம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது செவ்வியல் கால நறுமணத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இங்கே செவ்வியல் கால நறுமணம் இங்கே இருக்கிறது என்றால், நான் வருகிற போதே பல முறை இந்த ஊரை நினைத்து பார்த்தது உண்டு. அம்மா குளம் பக்கத்தில் தவுத்தாய் குளம். என்ன அது தவுத்தாய் குளம் என்று அகரமுதலி இங்கே நம்முடைய சண்முகமொழி போட்ட அகரமுதலி தமிழ்நாடு பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறது. எடுத்து நான் புரட்டி பார்க்கிற போது சால உரு தவ நனி, தவ என்றால் மிகுதி பொருள. அப்போ பெரியம்மாங்கிற பொருள்ல செவ்வியல் காலத்துல தவத்தாய் என்கிற சொல்லாட்சி இருந்திருக்கிறது. ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த அந்த தவத்தாய் என்கிற சொல்லை இன்றைக்கு இந்த தவத்தாய் குளம் என்கிற ஊர் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிற போது நான் நினைத்தேன், செவ்வியல் கால அந்த நறுமணம் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வீசிக்கொண்டே இருக்கிறது. மருதமும் முல்லை நிலமும் கலந்த நம்முடைய இந்த மாவட்டத்தில் ஓடுகிற ஆறே மருதையாறு. பெரிய மருத மரம் எங்கள் ஊரில் ஒரு 500 ஆண்டு மருத மரம் கொள்ளிடக்கரையில் இருக்கு. இந்த அரங்கை விட பெருசாக இருக்கும் அந்த மருத மரம். தமிழர்கள் அந்த மிகச்சிறந்த மரத்தை தான் இந்த மருத நிலத்துக்கு பெயராக சூட்டினார்கள். தமிழ் எப்பொழுதுமே ஒரு பெயர் தாவர பெயராக இருக்கும், அப்புறம் அது திணைக்கு போகும், நிலத்துக்கு போகும், பண்பாட்டுக்கு போகும். இந்த சொல்லினுடைய பயணம் இருக்கிறதே, மேலும் மேலும் செறிவோடு அந்த சொல், நாங்கள் லெக்சின் சொனீன் இந்த மாதிரி சொற்கள செமீன்னு சொல்லுவோம். புதிய புதிய பொருண்மைகளை உள்ளே அடக்கிக் கொண்டே இருக்கும் நண்பர்களே. அரி என்கிற சொல்லே 46 செமீன் என்கிற பொருண்மைகளோடு அகரமுதியில் இருக்கிறத பார்க்கிறோம். அருமையா இங்க நெல்லறி அப்படிங்கிற அந்த கலைக்குழுவினர், கலை பண்பாட்டு குழுவினர் மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். நெல்ல அறுத்து அப்படி அரியா போட்டிருந்தா என்ன அழகா இருக்கும். அந்த அரி என்கிற அறிவால் இருக்கக்கூடிய ஒரு வினைவே அப்படியே வரிசைக்கு வந்து அந்த வரிசைங்கிற சொல் அப்படியே போய் அழகுங்கிற பொருளை வந்து அப்படியே அரிமான அழகான விலங்குக்கு போய் அப்படியே அந்த சொல் ஒரு 46 பொருண்மைகள்ல பறந்து மட்டும் இருக்கிறது நண்பர்களே. அதுதான் தமிழ். தமிழ் எப்போதுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, லிவிங் மியூசியம், அப்டேட்டட் லிவிங் மியூசியம். நாளும் நாளும் நம் தன்னை புதுமைப்படுத்திக் கொள்ளுகிற அருங்கட்சியகமாக தமிழ் விளங்குகிறது. அதை இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பெயரிலேயும் நாம் நுணுகி பார்க்கிறோம் நண்பர்களே. நான் இங்கே நிறைய முல்லை நிலங்கள் இருந்தன, நிறைய மருத நில பகுதிகள் இங்கே இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு காட்டினேன் நண்பர்களே. நாங்கள் பழந்தமிழிலே ஒன்று சொல்லுவோம், குன்று முட்டிய குறியி போல, குறிச்சி புக்க மான் போல. ஒருவன் ஒரு நூலை படிக்கிற போது அவன் பாயிரத்தை படிக்காவிட்டால் அவன் தடுமாறுதான் என்று உரையாசிரியர் இளம்பூர் குறிப்பிடுவார் நண்பர்களே. நான் நம்முடைய அரியலூர் மாவட்டத்திற்குரிய ஊர் பெயர்களை எல்லாம் அப்படியே ஒரு முறை பார்த்தேன் நண்பர்களே. கள்ளங்குறிச்சி, சாலைக்குறிச்சி, இரும்புலிக்குறிச்சி, முனியன்குறிச்சி, காவட்டன்குறிச்சி, அரமணக்குறிச்சி, ஏலாக்குறிச்சி, குறிச்சி நத்தம், பட்டினங்குறிச்சி, 20க்கும் மேற்பட்ட குறிச்சிகள் நம்முடைய இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் பட்டியலில் பார்க்கிற போது இது ஒரு முல்லை நிலமாக வேடர்கள் இருந்த பகுதியாக ஒரு காலத்தில் இருந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது நண்பர்களே. ஒரு ஊர் பெயர் விழுப்பணங்குறிச்சி. விழுன மேலான உயர்ந்த சிறப்பு மிகுந்த பனை இருக்கிற வேடர்கள் வாழ்கிற. அப்போ என்ன நுட்பமான இந்த செவ்வியல் கால தமிழை நம்முடைய பகுதியினுடைய ஒவ்வொரு பகுதியும் காப்பாற்றி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிற போது நமக்கு மிக நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. நீங்க பட்டாக்காடுன்னு ஒரு முல்லை நிலத்து ஊர், நான் என்ன இந்த பட்டாக்காடுன்னு பெயர் வைத்திருக்கிறார்களே, ஒருவேளை அதெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நிலத்தை என்று நினைத்து கொண்டு சண்முகம் பிள்ளையுடைய அகரமுதலியை புரட்டி பார்த்தேன். பட்டடை காடு
பட்டடைனா தண்ணீரை இறைத்து பாய்ச்சுகிற காடு. என்ன அருமையான செடிகள் தமிழ். அந்த காலத்தில் சால் வைத்து தண்ணீரை இறைத்து ஒரு காட்டை வளர்த்தால் அதற்கு பட்டடை காடு. அது காலப்போக்கில் கிட்டத்தட்ட 5-6 பட்டடை காடு இன்றைக்கு பட்டாக்காடு என்கிற பெயராலே இருக்கிற போது நண்பர்களே, நாம் இந்த ஊர் பெயர்களை எல்லாம் செவ்வியல் கண்ணாடியை போட்டுக்கொண்டு நான் அந்த வார்த்தையை ரொம்ப நுட்பமாக பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த கிளாசிக்கல் பீரியட் அந்த செவ்வியல் கால தமிழை வைத்துக்கொண்டு நம்முடைய அரியலூருடைய ஊர் பெயர்களை பார்க்கிற போது ஒவ்வொரு ஊரும் நமக்கு புதிய புதிய கதையை சொல்லுகின்றன நண்பர்களே. இங்கே வெள்ளி பிரிங்கியம்னு ஒரு ஊர், காட்டு பிரிங்கியம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அது என்னடா பிரிங்கியம்னு பேர் வச்சிருக்கானே, என்ன தமிழர்கள் பொருள் புரியாமல் வைத்திருப்பார்களா என்று நுணுக்கமாக பார்த்துக்கிற போது நண்பர்களே, பிறங்கியல்ங்கிற சொல்லாட்சி தமிழில் இருக்கிறது நண்பர்களே. சரி, இந்த பிறங்கியல் அல்லது இந்த பிறங்கியம், பிறங்கியல்னா என்ன என்று பார்க்கிற போது தெளிவாக அகராதி சொல்லுகிறது, முதுகாடு, முதிர்ந்த மரங்கள் இருக்கிற காடு. நீங்க இளங்கா உண்டு, இளமரக்கா உண்டு, நீங்க இளங்கா குறிச்சி உண்டு, இளஞ்சோலை உண்டு. எனக்கு தெரிந்த தமிழகத்தில் இந்த முதிர்ந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு இந்த பிரிங்கியம் என்கிற அந்த சொல்லாட்சி நம்முடைய அரியலூர் மாவட்டத்திலே தான் இருக்கிறது நண்பர்களே. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த ஊர் பெயர்களை மட்டுமே நான் மண்ணின் மனம் என்கிற இந்த தலைப்புல கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக பார்க்கிற போது எவ்வளவு நுட்பமான இந்த முல்லை நிலத்து ஊர் பெயர்கள் இங்கே இருக்கின்றன. தமிழகத்தில் நீங்க வேற எங்கேயுமே அவற்றை பார்க்க முடியாது நண்பர்களே. இன்றைக்கு இந்தியா என்கிறோம், இன்றைக்கு பாரத் என்று கூட அவர்கள் வடவர்கள் சொல்லுகிறார்கள். பரதன் ஆண்டான், எனவே பாரத் என்கிறார்கள். அது விந்திய மலைக்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட பகுதி. தமிழ் இலக்கியத்தில், செவியல் இலக்கியத்தில், செவியல் காலத்தில் இதுக்கு பேர் நாவலந்தீவு. நாவல் மரம் மிகுதியாக இருந்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டுக்கே மரத்தில் தான் தமிழர்கள் அந்த காலத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள். சிந்து செவிலி முதல் நம்முடைய வைகை வரை இன்றைக்கு இந்த பண்பாட்டு பயணம் என நம்முடைய ஆர் பாலசுப்ரமணிய நூல் எழுதி இருக்கிறாரே, ரொம்ப அருமையாக வெளியிட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கூடிய ஆமூர், நம்ம ஊரில் கூடிய கல்லூர், திருமானூரில் கூடிய கல்லூர், இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் இருக்கு. நாம் நினைத்து பார்க்கிறோம் நண்பர்களே. எங்கேயோ அரியலூர்ல நாம கல்லூர்லையும் ஆமூர்லையும் வசித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே இப்போ நம்முடைய தமிழர்கள் ஒரு காலகட்டத்தில் பரவி இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற போது வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. இந்த நாவலந்தீவு, நாவலூர், நாகலூர் என்று நம்முடைய இந்த அகராதிகளை நாம் பார்க்கிற போது நான் அதனால்தான் சொன்னேன், இந்த மண்ணின் மனம் என்பது செவ்வியல் மனம். நீங்க பட்டினப்பாலையில காடு குன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி அந்த வரியை நம்ம எல்லாரும் புகழ்பெற்ற வரி படிச்சிருப்போம். அது என்ன, குளத்தை தொடுதல், தொடுதல்னா தோண்டுதல், தொட்டனை தூரும்னா தோண்டுதல். அந்த குளம் தொட்டு வளம் பெருக்கி அந்த சொல்லாட்சியை பார்க்குறோம். அப்படியே நான் திரும்பி பார்க்குறேன், அந்த பக்கம் தாமரை குளம், அரியலூர் பூரா குளம், இந்த பக்கம் அம்மா குளம், அந்த பக்கம் தவுத்தாய் குளம், அந்த பக்கம் கண்டாதித்தான் ஏரி, பேரேரி, சோழ பேரேரி, அந்த பக்கம் கரவெட்டி ஏரி, இந்த பக்கம் காமரசபள்ளி ஏரி. ஒரு ஏரிகளின் மாவட்டமாக, குளங்களின் மாவட்டமாக நம்முடைய ஊர் இருக்கிறத பார்க்கிற போது நண்பர்களே, பட்டினப்பாலை அந்த சோழர் காலத்தில் உங்களுக்கு தெரியும், சோழ நாடு, இந்த பக்கம் வெள்ளாறு, அந்த பக்கம் வெள்ளாறு, அந்த பக்கம் மருவூர், இந்த பக்கம் கரூர். இந்த 2 வெள்ளாற்றங்கரைக்கு இடையில குளம் தொட்டு வளம் பெருக்கினானே கரிகால் பெருவளத்தான், அந்த செவ்வியல் காலத்திலிருந்து இருக்கிற வளமையான தொன்மையான தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய அருங்காட்சியகமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் தான் நண்பர்களே அரியலூர். நான் அந்த சொல்லினுடைய பயணத்தை லேசா சுட்டி காட்டினேன், அரிமாங்கிற சொல்லோடு நிறுத்திக்கிட்டேன். அரியல் அப்படின்னா அலை அலையாக வீசுகிற அலை. இந்த ஊர்ல இருக்கிற குளங்கள்ல அப்படி அலை அலையாக அலைகள் வீசிய காரணத்தினாலே தான் அரியலூர் என வந்திருக்குமோ. ரொம்ப நுட்பமாக நான் இவற்றை கவனிப்பதுண்டு நண்பர்களே. நெய்மன் உயிர் தனித்து இயங்காது, அரியலூர் அரியலூர் என வந்துவிடும். நீங்க நம்ம கடுகூர் இருக்குதுங்க, கொடுக்கூர் இருக்குதுங்க, அந்த குற்றியலுகரமும் சரி மெய்யெழுத்தும் சரி மெய்யெழுத்தோடு பின்னால் வருகிற போது சேர்ந்து உயிர்மை எழுத்தாக மாறிவிடுகிற ஒரு வரலாற்றை நாம நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த செவ்வியல் கால இந்த வரலாறு சில நேரங்களில் என்ன, சில ஊர்கள் வியப்பிலேயே ஆழ்த்தின நண்பர்களே. எங்க ஊர் பக்கத்தில் கோயிலேசன் இருக்கு, கீழப்பருவம் பக்கத்தில் கீழேசன் இருக்கு. என்ன எசனை என்று பெயர் வைத்து இருக்கிறார்களே, இது என்ன பொருள் வைத்திருப்பார்கள்? வடமொழியா இருக்குமோ, வேற்றுமொழியா இருக்குமோ, தமிழாகத்தான் இருக்குமா என்கிற ஐயம் மீண்டும் நான் விரும்பி படிக்கிற சங்க பொருள் களஞ்சியம் நண்பர்களே, எல்லாம் அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கிறீர்கள்.
நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 புது தொகுதிக்கு மேலே சங்க பொருள் களஞ்சியம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தால் தான் அரியலூரினுடைய பெருமை புரியும், அரியலூருடைய மனத்தை நாம் நுகர முடியும். என்ன இந்த எசனை என்று பார்க்கிற போது எசருங்கிற சொல்ல பார்க்கிறேன். உலையில ஊற்றுகிற கஞ்சி, ஒரு உலையில அப்படி கஞ்சி அப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்தா அதற்கு எசர் என்கிற சொல்லாட்சிய செவியல் இலக்கியங்களை பார்க்கிறோம் நண்பர்களே. அந்த சொல்லிலிருந்து இந்த எசனை அப்படிங்கிற இந்த சொல் வந்து இவர்கள் எப்படியெல்லாம் பிறருக்கு உணவு படைக்கிற அந்த செய்தியை, உணவு படைக்கிற தன்மையை தருபவர்களாக இருந்தார்கள். மலத்தாங்குளம்னு ஒரு ஊர், நான் மிரண்டு போனேன். இன்னும் மலம்னா பேர் வச்சிருப்பான் ஒரு ஊருக்கு. அவனா எப்போ பார்த்தாலும் என்ன எப்பவும் கழிப்பறையிலே தானே இருப்பான் அந்த ஊருக்காரன், ஏன் இப்படி மலத்தான பேர் வைத்திருக்கிறான் என்று நான் யோசித்து விட்டு தேடுகிற போது நண்பர்களே, மலம் என்கிற சொல்லுக்கு செவியல் இலக்கியங்கள்ல 100 இடங்கள்ல வண்டல் மண்கிற பொருள் இருக்கிறது. மலம் என்கிற சொல்லுக்கு செவியல் காலத்தில் வண்டல் மண் என்பது பொருள் நண்பர்களே. அந்த ஊர் குளத்தில் வண்டல் மண் மிகுதியாக இருந்த காரணத்தினால அங்க அத்துச்சாரியை வந்து அந்த மலத்தாங்குளம் என்கிற அந்த சொல்லாட்சி உருவாகி இன்றைக்கும் அந்த செவ்வியல் காலத்து, புறநானூறு காலத்து, நற்றிணை காலத்து, குறுந்தொகை காலத்து தமிழை அரியலூர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. நான் ரொம்பவும் வியந்து போய் பார்த்த பல ஊர்களை என்னால் இங்க பேச முடியல நண்பர்களே. குருவாடின்னு ஒரு ஊர், குருபாலப்பர் கோயில் ஒரு ஊர். ஒருவேளை சான்ஸ்கிரிட்ல இங்க குருன்னு சொல்றானே, வாத்தியாரை பத்தி தான் எழுதியிருப்பானோ என்று பார்க்கிற போது நண்பர்களே, முளைத்து வருகிற முளை இருக்கிறதே அதுக்கு குரு என்பது செவியல் இலக்கியம். ஒரு முளை, ஒரு செடி விதை முளைத்து வருகிற அந்த குரு இருக்குதே, ஒரு ஆலமரம் முளைச்சு இளமையில இருக்குது. அங்க சிவபெருமான் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆலமர செல்வன் சிவபெருமானுக்கு பேரு. அந்த முளைத்து வருகிற ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிற சிவபெருமான் குருவாலப்பன் என்கிற பெயரை வைத்து குருவாலப்பர் கோயில் என்கிற அந்த ஊரினுடைய பெயரை பார்த்தபோது நான் வியந்து நின்றேன் நண்பர்களே. குருவாடி புதிதாக தோன்றுகிற ஊர், வாடிலாம் வாழுகிற இடம். நீங்க மனசனூர் பக்கத்தில் மேலவாடி, கீழவாடி, பகலவாடி இருக்கு. பகலவாடினா என்னமோ நினைச்சுக்கிட்டாது, பகலானினா நடு அணின்னு அர்த்தம். அது மேலா குடியிருப்பு, கீழே குடியிருப்பு, நடுக்குடியிருப்பு. பகலவாடினா பகல்ல வாடிங்கிற பொருள் இல்லை. ஆமா, ராத்திரில வராதா, பகல்ல வாங்குற பொருள் இல்லை. பகலானினா நடுப்புற இருக்கிற ஊர். நண்பர்களே, நம்முடைய ஊர் பெயர்கள், இந்த மண்ணினுடைய மனம் நம்மை பல நேரங்களில் வியப்பினுடைய உச்சநிலைக்கு கொண்டு செல்வதை இந்த ஊர்களிலே எல்லாம் நான் பார்க்கிறேன் நண்பர்களே. இங்க நாங்கள் இந்த தொல்காப்பியத்தை படிக்கிற போது, பேசுகிற போது, எழுதுகிற போது அகிரிநிலையும் உயர்திநிலையும் ஒரு பெயர் பொதுச்சொல்னு ஒன்று சொல்லிட்டு தலைமையின் காரணமாகவும் பன்மையின் காரணமாகவும் பெயர் வரணும் படிக்கிறப்ப இளம்பூர் சொல்லுவாரு பார்ப்பனச்சேரிம்பர். அது என்ன பார்ப்பனச்சேரி? நம்ம ஊர்ல இன்னைக்கு பட்டியல் இனத்தவர் வாழ்கிற பகுதியை தான் சேரின்னு சொல்றான், நாடு பூரா சொல்றான். ஆனா அரியலூர் நம்முடைய இன்னைக்கு வாரணவாசிக்கு மேற்கால 3 கிலோமீட்டர்ல ஊர் பெயர் பார்ப்பனச்சேரி. சேரி என்றால் சேர்ந்து வாழ்கிற இடம். பார்ப்பனன் சேர்ந்து வாழ்ந்தால் பன்மையின் காரணமாக அது பார்ப்பனச்சேரியாக இருக்கிறது நண்பர்களே. மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமை எங்க சிலப்பதிகார ஐயா நிறைய பேசுவார். மல்லல்னா வளமை, மல்லர்னா வளமையான மக்கள் வாழ்கிற பகுதி மல்லூர். அந்த பக்கம் பார்ப்பனச்சேரி, இந்த பக்கம் நம்முடைய மருதையாற்றங்கரையினுடைய 2 கரைகளிலேயும் இந்த செவ்வியல் தமிழ் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறது நண்பர்களே. நான் இந்த ஊர்களெல்லாம் ஒன்றையும் வியந்து பார்ப்பது உண்டு. அது எப்படி இவன் பொய்யூர்னு பேர் வச்சிருக்கானே, ஒருவேளை நிறைய அந்த ஊர்ல பொய் பேசுவானோ என்று பார்த்தால் நண்பர்களே, எதனால் இதற்கு பொய்யூர்? பொய்யாத நல்லூர் இருக்குது. நீங்க செந்துறைக்கு போற பாதையில ஆதன் ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். அவன் அங்க பொய்யாத மழை பெய்கிற ஆதன் வாழ்ந்த ஊராக இருந்திருக்கிறது. அது ஒரு நியாயமா இருக்குது. பொய்யாத நல்லூர் சரி, அது என்ன பொய்யூர் என்கிற பெயருக்கு பார்த்தால் நண்பர்களே, புதை மணல். அந்த ஊர்ல ஏரியோ குளமோ ஆறோ இருந்திருக்கணும், அங்க புதை மணல் இருந்திருக்கணும். அந்த புதை மணலுக்கு பொய் என்பது பெயர். செவியல் இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு 10 இடத்துல புதை மணல்ங்கிற பொருள் பொய் என்கிற சொல்லு வருகிறது நண்பர்களே. அதனால் தான் நான் சொன்னேன், செவ்வியல் காலத்தினுடைய தமிழை நம்முடைய அரியலூர் இன்றைக்கும் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கும் மேலும் மேலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது நண்பர்களே, நாம் ரொம்ப வியந்து போய் பார்க்கிறோம். ஆமா, நீங்க தத்தன், சாத்தன் இதெல்லாம் செவியல் காலத்து பெயர்கள். ஏன் புத்தனுக்கு தத்தன் ஒரு பேர் உண்டுன்னா, அவன் பெரிதொரு தாயால் பால் ஊட்டி வளர்க்கப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், தத்து கொடுத்தல் தமிழில் படிக்கிறோம். அப்போ அந்த செவியல் காலத்தில் இருந்த அந்த ஊர் பெயர்கள் பல ஊர்களில் இருக்கிறத நான் கவனிக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் நண்பர்களே,
இந்த நம்முடைய மண்ணின் மனம் என்பது இருக்கிறதே, நான் வியந்து வியந்து பார்க்கிறேன் நண்பர்களே. தமிழில் நீங்கள் அதுவும் செவியல் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இருங்கல்ங்கிற சொல்ல பார்த்துருக்கேன். பெரிய கல், நீங்கள் இரு ஞாட்பு, அந்த இருங்கிற சொல் பெருமைங்கிற பொருளில் நிறைய வந்திருக்கிறதா பார்க்குறேன். நம்ம ஊரில் இரும்புலி குறிச்சி, பெரிய புலி இருக்கிற குறிச்சி, என்ன அருமையான அந்த இருங்கிற சொல் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருக்கிற, அதை நம்ம கவனிக்கிறோம். எல்லாம் அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கிறீர்கள். நம்ம அந்த மாவட்டத்தில் கட்டளைங்கிற பொருளில் பல ஊர்கள் இருக்கின்றன. ஏன் இந்த கட்டளை? எல்லா அகராதிகளும் தெளிவாக போட்டிருக்கிறார் நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய எல்லை, ஒரு நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற ஊருக்கு பெயர் கட்டளை. மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒன்று, நீங்கள் அப்பெல்லாம் வளநாடு இருந்துச்சு, நாடு இருந்துச்சு. இப்போ நான் வந்து ராஜேந்திர சிங்க வளநாட்டு, பொய்கை நாட்டு, கண்டிதாதித்தம் சதுர்வேதி மங்கலத்து, பிடாகை குலமாணிக்கத்திலிருந்து வர்றேன். என் ஊருக்கு ராஜேந்திர ராஜராஜ சோழன் எப்படி அவனுடைய வடக்கு சுற்றுச்சுவரில் பேர் எழுதியிருக்காங்கன்னா, ராஜேந்திர சிங்க வளநாடு. அப்படின்னா என்னங்க? கொள்ளிடத்துக்கு ராஜேந்திர சிங்க, ராஜேந்திர பேரா சோழ பேராருன்னு பேர். திருவையாரோட திருமானூரோட அந்த ஒரு வட்டத்துக்கு ராஜேந்திர சிங்க வளநாடுன்னு பேர். அதில் பொய்கை நாடு, நிறைய பொய்கைகள் இருக்குது. அங்கே தான் கரைவெட்டி வருது, அங்கே தான் கண்டாயத்த சோழ பேரேறி வருது. இப்படி அதனால அதுக்கு பொய்கை நாடுன்னு பேர் வச்சுட்டு, அப்போ நண்பர்களை இப்படி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், அப்போ நாடுங்கிறது நம்ம ஊரில் இன்னைக்கு ஒரு ஒன்றிய மாதிரி, வளநாடுங்கிறது ஒரு மாவட்ட மாதிரி, சோழ நாடு என்பதுதான் நண்பர்களே பெரிய மாநில மாதிரி. இப்ப பிற்காலத்தில் இந்த சொல்லாட்சிகளை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டு மொத்தத்தில் நம்முடைய அரியலூர் என்பது, இதனுடைய மண்ணினுடைய மனம் என்பது செவ்வியல் கால நறுமணம். ரொம்ப நுட்பமாக கவனிக்கலாம். இலந்தைன்னு ஒரு ஊர் எங்கள் ஊரில் இருக்கு, இலந்த கூடம்னு அதுக்கு பேரு. சோழர்கள் காலத்துல தான் அதுக்கு கண்டிராதித்த சோழ பேரேரின்னு 9ஆம் நூற்றாண்டுல தான் அதுக்கு பேரு. அதுக்கு முன்னால செவ்வியல் காலத்துல இலந்தை என்றால் பெரிய நீர்நிலை. நீங்க அந்த கண்டாயத்த சோழனுடைய பேரினுடைய வடக்கு கரையில் இருக்கிற ஊர் தான் இன்றைக்கு இலந்தை கூடம். அப்ப இலந்தை என்றால் அந்த குண்டுலகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலந்தை இழந்த பழம் இல்லை நண்பர்களே. இலந்தை என்றால் பேரேரி, இலந்தை என்றால் பெரிய நீர்நிலை. துரைசாமி பிள்ளை இப்படி தான் எழுதுறாரு. நான் ஒரு 10 உரையாசிரியர்கள் எடுத்து பார்த்தேன். அப்படியானால் நண்பர்களே, நம்முடைய இந்த ஊர் பெயர்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பல்வேறு நுட்பங்களை காட்டுகின்றன. இப்ப இந்த இடம் வாலாஜா நகரம். இந்த வாலாஜா என்கிற 9வது நவாப் எவ்வளவு பெரிய வள்ளலாக இருந்திருக்கிறான். நீங்க சென்னையில அந்த பார்த்தசாரதி கோயில் இருக்கிறது, அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு குளத்தை இலவசமாக கொடுத்தவன் அந்த 9வது நவாபாகிய வாலாஜா. அவனை மாதிரி ஒரு வள்ளலே இருக்க முடியாது. மெக்காவிலையும் மதீனாவிலையும் இலவசமாக தங்குறதுக்கு விடுதி கட்டினவன். 1750களில் இந்த மண்ணை ஆண்ட அந்த மன்னன். திருச்சியில் நான் வேலை செஞ்ச சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், எனக்கு பக்கத்தில் இருக்கிற பிஷப் கீப்பர் காலேஜ் 100 ஏக்கர் இலவசமாக தந்திருக்கிறான். மிக நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த ஊர் பெயரை பெற்றிருக்கிற வாலாஜா நவாப் இருக்கிறானே, அவன் சாலையில் போகிற மனிதன் இல்லை நண்பர்களே. அவனை போல ஒரு கொடையாளியை இந்திய வரலாற்றிலே நான் எங்கும் பார்க்கவில்லை. அவ்வளவு பெரிய கொடையாளியாக அவன் நம் கண் முன்னாலே நிற்கிறான். அவன் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பவனாக இருந்திருக்கிறான். நீங்க வைணவ கோவில்கள், சைவ கோவில்கள், நீங்க அவன் தந்திருக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை இருக்கிறதே, இன்றைக்கு அவனை வந்து இஸ்லாமியர்கள் என நம்மவர்கள் பார்க்கிறார்கள். இல்லை நண்பர்களே, பார்த்தசாரதி குளம், பார்த்தசாரதி கோயில், திருவரங்கம், பல்லாயிரம் பவுனை திருவரங்கம் கோயிலுக்கு தந்திருக்கிறார். அப்போ வாலாஜா என்கிற ஒரு இஸ்லாமிய மன்னன் நவாப். அதுக்கு முன்னால கூட இன்னொரு நவாப் இருந்தான். நீங்க வந்து சந்தா சாஹிப்னு சொல்லி ஒருத்தன் நம்ம ஊர் ஆண்டவன், அவன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறான். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அந்த மால்வாய், அரசூர், அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த நல்லூர், ஒரு 4 ஊர்களை இந்த ஏலாக்குறிச்சிக்கு கொடுத்துருக்கான். ஏலாக்குறிச்சி இன்னைக்கு அரியலூர்ல இருக்கு, அந்த ஊர்லாம் திருச்சியில் இருக்கு. ஏலாக்குறிச்சி நண்பர்களே, நம்முடைய அரியலூர் மண், இந்த மண்ணினுடைய மனம் இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை மத நல்லிணக்கத்தோடு அரவணைத்த மண் நண்பர்களே. நீங்க அன்றைக்கே அரியலூர் மலவராயர் 100 ஏக்கர் நிலத்தை ஏலாக்குறிச்சியில் கொடுத்து, இன்னும் அந்த கல்வெட்டு இருக்கு, ஒரு பெரிய சிலாசாசனம் அங்கே வச்சிருக்காங்க அந்த கோவிலில் கொடுத்து, இந்த சர்வேஸ்வரன் கோவிலுக்கு இதை நான் தானமா தர்றேன், இதுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணா அவன் கங்கை கரையிலே காராம்பல் சுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாக கிடவானாக என்று அரியலூர் மலவராயர் எழுதி வைத்திருக்கிறத நாம் பார்க்கிற போது, எப்படி இந்த மண், இந்த மண்ணுடைய மனம் சமய நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒன்றை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சில நேரங்களில் செவ்வியல் காலத்து சொற்கள் அப்படியே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்ம ஊரில் சொல்லங்குடி இருக்குது, சுண்டக்குடி இருக்குது.
என்றையாவது இந்த சுள்ளங்குடிக்கு ஏன் இப்படி பெயர் வந்தது, சுண்டக்குடிக்கு ஏன் இந்த பெயர் வந்தது, கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, சுள்ளம்னா சூடு, சுள்ளம்னா சூளை, செங்கல் சூளை அல்லது மட்பாண்ட சூளை, இப்படி மட்பாண்ட சூளையும் செங்கல் சூளையும் இருக்கிற இடத்துக்கு சுள்ளம் என்பது பெயர். அந்த சுள்ளம் இருக்கிற குடிதான் சுள்ளக்குடி. என்ன நுட்பமான ஒரு செவ்வியல் பார்வையை நம்மால் இங்க பார்க்க முடிகிறது நண்பர்களே. சுண்டகம்னா என்ன, ஏன் சுண்டக்குடின்னு பேர்? மூஞ்சி குத்து நிறைய இருந்திருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், இயற்கையோடு தமிழர்கள் இணைந்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஊர்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு நம்ம அதனுடைய பெயரை போற போகல மாத்திரம். ஆனா அந்த பெயர்கள் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய வளத்தை, நம்முடைய வரலாற்றை நமக்கு காலந்தோறும் சொல்லித் தருகின்றன. இந்த மூங்கில் குத்து இருக்கிற ஊருக்கு இந்த சுண்டக்குடி என்கிற அந்த சொல்லாட்சியை பார்த்துவிட்டு நான் செவியல் இலக்கியத்தை பார்க்கிறேன் நண்பர்களே. அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறது, வியந்து போய் இருக்கிறேன் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் நாம் இங்கு பார்க்கிற ஒவ்வொன்றும் நம்மை வியப்பினுடைய உச்சிக்கு கொண்டு செல்கின்றன. பழு, பழுனா பொன்னீரம்னு போட்டான். பழு, அந்த பொன்னிறத்திற்கு கூடிய ஆலமரத்துக்கு பழுன்னு பேரு. நீங்க இந்த பழுவூர்ல போய் அங்க சிவங்கோயில பார்த்துன்னா அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆலந்துரையார்னு பேரு. ஏன் அங்க ஆலந்துரையார்னு பேரு? ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு, அங்க பெரிய அந்த ஆலமரம் இருந்திருக்கு, அங்க இருக்கிற இந்த இறைவனுக்கு ஆலந்துரையார்னு பேரு. நம்மளால விளக்கம் எழுதுறான். பழுன்னா அது சான்ஸ்கிரிட்னு ஒருத்தர் எழுதியிருக்கான். ஏண்டா சிறப்புலகம் சான்ஸ்கிரிட்ல உண்டா? கிடையாது. நீங்க ஏ ஓ ரா நா லா லா சான்ஸ்கிரிட்லயே இல்ல. இவனுக்கு தெரியாட்டி நம்மால் என்ன பண்ணுவான், உடனே அதை சான்ஸ்கிரிட்னு எழுதிடுவான். பெரிய பெரிய அறிஞர்கள். அப்போ இந்த பழுத்து இருக்கிற அருமையான பொன்னிறமான பழங்களை பெற்றிருக்கிற, அப்புறம் மேல பழுவூர், கீழே பழுவூர், இந்த பக்கம் தழுதாலை பழுவூர், இன்றைக்கு அருமையா அந்த டீ பழுவூர் பகுதியிலேருந்து வந்து ஆண்டிமடம் பகுதியிலேருந்து வந்து மாணவர்கள் எல்லாம் நம்ம அப்படியே என்னுடைய நான் வந்து வளனார்கோழியில் 30 வருஷம் பேராசிரியராக இருந்திருக்கேன். பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பல்கலைக்கழக கலை போட்டிகளை நடுவராக போயிருக்கேன், பல கல்லூரிகளுக்கு போயிருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த சுற்றூர்லேருந்து வந்து இப்படி அப்படி அபிநயத்தை அள்ளி வீசுகிறார்களே என்று நான் வியந்து பார்த்தேன் நண்பர்களே. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நம்முடைய இந்த மண்ணினுடைய மனம் எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த இடைக்காலத்தில் அந்த நறுமணம் இருக்கிறதே இன்னும் அருமையாக இருந்தது. நீங்க இன்னைக்கு இந்தியா வந்து உற்பத்தியில் சர்க்கரையில் 2வது இடத்துல இருக்குது, சிமெண்ட்டில் 1வது இடத்துல இருக்குது. உலக நாடுகளிலேயே சிமெண்ட் உற்பத்தியில் முன்னால் இருக்கிற இந்திய நாட்டுக்கு தேவையான அத்துணை சுண்ணாம்பையும் தருவது எந்த ஊர்? நம்முடைய ஊர். மறந்துவிடக்கூடாது. அசாம்காரன் ராயல்டி வாங்குறான், நமக்கு அது இல்லை. நம்மள்கிட்ட வாங்கின காசுக்கே ₹1 27 காசு தான் வாங்குற இழிநிலையில நாம் இருக்கிறோம். இந்த அரியலூர் மண்ணிலிருந்து வெட்டி வெட்டி எடுக்கப்படுகிற இந்த கனிம வளம் இந்திய நாடு முழுமைக்கும் செல்லுகிறத பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சுண்ணாம்புங்கிற சொல் எப்படி வந்தது என்று என்னுடைய அந்த ஆய்வு பறவையை கொஞ்சம் உள்ள புகுந்து பார்க்கிற போது நண்பர்களே, அம்புனா கடல்னு அர்த்தம், மறந்து விடக்கூடாது. சுள்ளுங்கிற சொல்லுலேருந்து சுண்டுதல்ங்கிற சொல்லு வருது. லகனம் எப்பவுமே டன்னகரமாக மாறும். கடல் வற்றி போய், இது வரலாறு. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரியலூர் பகுதியில் கடல் இருந்தது. அது வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு. எங்கள் ஊரில் வந்து இந்த பக்கம் நந்தையாரும் கொள்ளடமும் ஒரு இடத்துல நல்ல தண்ணி இருக்கும். அப்படியே 2 அடி தள்ளி நீங்கள் வந்து ஆழ்துளை கிணறு போட்டிங்கன்னா அப்படியே வெறும் உப்பு. நீங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் தாத்தாலாம் அந்த தண்ணி எடுத்து உப்பு காய்ச்சிருக்காங்க. அப்போ கடல் நீர் கொள்ளிடக்கரையில் இருக்கிற எனக்கே உப்பு நீராக இருந்து உப்பு காய்ச்சுகிற சூழலை தந்திருக்கிறது என்றால் அரியலூர் உப்பு நீர் எந்த அளவு இருந்திருக்கும், அது எவ்வளவு காடுகளை அழித்திருக்கும், அது அதுலேருந்து எப்படி இது சுண்டி விளைந்து அந்த வந்து சுண்ணாம்பு உருவாகி இருக்கும். ஒரு சாதாரண சுண்ணாம்பு என்கிற சொல் இந்த கடல் வற்றி போய் இங்கே அந்த கனிமம் வளர்ந்திருக்கிற அந்த தன்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிற போது நண்பர்களே, நாம் வியந்து நிற்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் ஒவ்வொரு ஊரும் செவ்வியல் கால தலைவர்கள், ஓரி ஊருங்க இருக்கு, ஓரி, அன்னியூர், அன்னி மங்கலம், இங்கே தேவத்தானங்களை படிச்சிருக்கிறோம், முற்றூட்டு புலவர் முற்றூட்டு படிச்சிருக்கிறோம், பள்ளிச்சந்தம் படிச்சிருக்கிறோம். சமணர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தது. அதுபோல செவ்வியல் காலத்து மன்னர்களும் பிற்கால மன்னர்களும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த இறையிலியாக அல்லது தானமாக தருகிற அந்த நிலம் இருக்கிறது, அதுக்கு மங்களம் என்பது பேர். மங்களம்ங்கிறது தூய தமிழ் சொல். மங்கள வாழ்த்துக்காதை மங்களம் செவ்வியல் இலக்கியத்தில் பல 100 இடங்கள் அந்த சொல்ல பார்க்குறோம்.
இந்த அன்னி என்கிற அன்னிமிங்கிலி என்கிற செவியல் காலத்து மன்னனுடைய பெயரை, ஓரி என்கிற மன்னனை, இப்படி செவியல் காலத்து மன்னர்களை சுமந்திருக்கிற மண்ணின் மனத்தை நான் இங்கே பார்க்கிறேன் நண்பர்களே. சில நேரங்களில் நம்முடைய அரியலூர் சில உண்மைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. பெரும்பாலும் முல்லை நிலத்து ஊர்களுக்கு தமிழ்நாட்டில் பட்டிங்கிற பேர் இருக்கும். அரியலூரில் நீங்கள் பட்டியை விரல் விட்டே நிடலாம். இந்த பட்டிங்கிற சொல்லாட்சி அதிகமாக இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி காடு வனம்னு கூட ஒரு ஊர் இருக்குது. காடு இங்கே இருக்கிறது, குறிச்சி இங்கே இருக்கிறது. ரொம்ப நுட்பமாக நான் அதை பார்க்குறேன் நண்பர்களே. நீங்கள் இந்த முல்லை நிலத்து பெயர் நெய்தல் நிலத்துக்கு போகிறது. மனிதன் முதல்ல குறிஞ்சி நிலத்தில் இருக்கான், அப்புறம் முல்லைக்கு வர்றான், அப்புறம் மருதத்துக்கு வர்றான், அப்புறம் கடலுக்கு போகிறான். இதுதான் இந்த மானுடவியல் வரலாறு. அப்படி அவன் செல்லுகிற போது இந்த சொல்லையும் சுமந்துக்கிட்டு போகிறான். பட்டி இன் அம், இந்த பட்டிங்கிற சொல் தான் பட்டினம் என்கிற இரண்டு சாரியைகளை பெற்று பட்டினம் என வருகிற போது இந்த முல்லை நிலம் தன்னுடைய மனத்தை, தன்னுடைய பெயரை நெய்தல் நிலத்துக்கும் தானமாக நாம் தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா செவ்வியல் காலத்தில் பட்டிமம்னா கல்வி நிலையம்னு பேர். பள்ளிங்கிற சொல் வந்து சமணர்கள் நமக்கு கொடுத்தது. செவியல் காலத்தில் அவன் அப்போ தமிழன் வந்து படிக்காமல் இருந்தானா அவனுக்கு கல்வி நிறுவனம் இல்லையா? இருந்துச்சு நண்பர்களே. பட்டிமம் என்கிற சொல்லாட்சியை நாம் இந்த செவியல் இலக்கியங்களை கொஞ்சம் நாம் நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. சில நேரங்களில் ஒரு சாதாரண ஆக்சிலரி வெர்பு, ஒரு துணை வினை, ஒரு குடிப்பெயரா, ஒரு துணை வினை, ஒரு பெரிய பறந்துவிட்ட பெயரா, ஒரு நல்ல வந்து குறிப்பு பெயரா, குறிப்பு வினை பெயரா, நாம் வியந்து பார்க்க உடையார்முன் இல்லாத போல் ஏகத்தும் கற்றார் கடையரே கல்லாதவர். திருவள்ளுவர் உடையார் எழுதியிருக்காரு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கற்பனை உடையாரா? இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கருப்பையா உடையாரா? அந்த உடையார் இல்லை. பொருளுடையவன், புகழுடையவன், நிலமுடையவன், அறிவுடையவன். நீங்க தஞ்சை பெரிய கோட்டை இறைவனுக்கு பேரே என்ன உடையார்? பெருவுடையார், பெருமை உடையார். அந்த கோயிலுக்கு பேரே பெருவுடையார் கோயில். அப்போ இந்த அந்த உடைதல் அல்லது பெற்றிருத்தல், ஐ ஹேவ் த பென், அந்த ஹேவ்ங்கிற மீனிங் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு உடை நண்பர்கள. அந்த சொல் அப்படியே உடையான்ங்கிற சொல்லு வந்து உடையாருங்கிற சொல்லுக்கு வந்து இத்தனைக்கும் அந்த ஜமீன் வந்து இந்த பகுதியில் இருக்கிற இன்னொரு குடிப்பெயரை சார்ந்தவர். இங்க பல குடிகளுக்கு வந்து தொடக்க காலத்தில் பொதுவான பேர் தான் இருக்கும். படைய ஆளுபவனுக்கு படையாச்சிம்மா, மூத்த குடிக்கு மூப்பனாருமா. நீங்க இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிப்பெயரையும் இசைக்கலைஞர்களுக்கு பறையருங்கிற சொல்லாட்சியை பார்க்குறோம். இப்படி இந்த குடிப்பெயர்கள் ஒரு காலத்தில் பொதுப்பெயராக இருந்திருக்கும். அதனுடைய பொருள் சுருங்கி 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 ஆரியம் வந்து கலந்த பிறகு இங்கு அது சாதி பெயராக போய் இன்றைக்கு சாதியை குறிப்பிடுகிற ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ உடையார்பாளையம்ங்கிற அந்த ஊர் என்ன மனத்தை எனக்கு தருகிறதுன்னு பார்த்தேன் நண்பர்களை. கண்டோன்மெண்ட் பார்க்குறோம், இராணுவ தலங்களை பார்க்குறோம், விளாகம் இருக்கு, போர்க்களம், போர்ப்படை நடந்த இடம். அந்த ஒரு சொல்ல மட்டும் எடுத்துகிட்டு நான் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த விளாகம்ங்கிற சொல்ல விளமரம் இருந்த காடு, அப்புறம் எப்படி அங்கே போர் நடந்தது, அப்புறம் எப்படி அது வந்து போர் படை நிலமாக மாறியது. அதுபோல் பாளையம் என்பது இருக்கிறதே நண்பர்களே. நீங்கள் பாளைய பாடியாக இருந்தாலும் சரி, உடையார் பாளையமாக இருந்தாலும் சரி, மிலிட்ரி கேம்ப் முதல்ல இருந்திருக்கும். அப்புறம் அந்த அந்த தொடக்க காலத்து அந்த சொல் மாறி குறுநில மன்னருடைய நிலம்ங்கிற பொருள். அதனால தான் நான் சொன்னேன், தமிழில் சொற்கள் எப்போதும் ஒரு பொருள் இருக்கும், அது பயணம் போகிற போது இன்னொரு செமியும் இன்னொன்று லட்சியமாக அது மாறி வளருங்கிற அந்த கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டு இறுதிக்கு வந்து விட்டேன். எனக்கு என்ன 2 நிமிடம் தான் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் காரப்பாக்கம் இருக்குது. நான் போகும்போதெல்லாம் நினைப்பேன், எதுக்கு ஏன் காரப்பாக்கம்னு பேர் வச்சுருக்காங்க? காரை என்பது ஒரு குத்துச்செடி நண்பர்களே. அந்த குத்துச்செடி அதிகமாக இருந்த நீர்நிலை இருக்கிற ஊர் பாக்கம். நெய்தல் நிலத்தில் மட்டும் இல்லை, மருத நிலத்திலையும் பாக்கம் உண்டு, ஆலம்பாக்கம் உண்டு. நீ வந்து ஆலம்னாவே தண்ணீர் நிறுத்தம், ஆலங்கட்டி மலைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்முடைய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த சொற்களுடைய இந்த பொருள் நமக்கு தருகிற அந்த கருத்தை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஒரு வரலாற்றை சுமந்து நம்முடைய ஊர் பெயர்கள் ஒவ்வொன்றும் நம்மை வந்து வியக்க வைக்கின்றன. இடைக்கால வரலாறு குந்தபுரம், குந்தவை நாச்சியார். நீங்கள் ராஜராஜ சோழனுடைய அக்காவும் குந்தவை தான், மகளும் குந்தவை தான். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் தாதாபுரம்னு இருக்குது. தாதானா உடனே நீங்கள் என்னமோன்னு பயந்துடக்கூடாது. 20ஆம் நூற்றாண்டு தாதா இல்லை, 12ஆம் நூற்றாண்டு தாதானா வள்ளல்னு அர்த்தம். நண்பர்களே, எச்சரிக்கையாக கவனித்துக் கொள்ளுங்கள். தாதாங்கிற சொல்லுக்கு வள்ளல்ங்கிற சொல்ல கல்வெட்டுகளையும் பார்க்குறோம், கல்வெட்டு அகராதிகளையும் பார்க்குறோம், செவ்வியல் அகராதிகளையும் பார்க்குறோம், பல இடங்களில் பார்க்குறோம். பல நேரங்களில் பல சொற்கள் தமிழிலேயே ஒரு காலத்தில் இருந்த பொருளை விட்டுட்டு அடுத்த காலத்தில் பொருள் மாறி போயிடும். அப்போ அந்த ராஜராஜ சோழனை வள்ளல்ங்கிற பொருள் இந்த அம்மா பேர் வச்சு தாதாபுரம் வச்சு
அந்த கோவிலுக்கு ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர். உங்களுக்கு தெரியும், பார்ப்பனர்கள் இங்கே வந்தோடனே பாண்டியன் சந்திரனில் பிறந்தான், சூரியனில் பிறந்தான், அதனால ரவினா சூரியன், இவன் சூரிய குலத்தில் சோழன் வந்தான் அப்படின்றதுனால ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர்னு சிவபெருமானுக்கே பெயர். அதனால தான் நான் சொல்லுவது உண்டு, எங்கள் ஊர் ராஜராஜ சோழன் பெயரிலே இருக்கிறது. அவன் ரவிகுல மாணிக்கனாக இருந்தான், அவன் பெயரால் அவள் மகள் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரன் ஒரு கோயிலை கட்டினாள் என்று நான் பெருமிதத்தோடு சொல்லுவது உண்டு நண்பர்களே. இந்த இடைக்காலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஊர்கள் ஒவ்வொன்றும் மீன் சுருட்டின்னு ஒரு ஊருங்க. பாண்டியனை போய் இதை வெற்றி போட்டு அள்ளிக்கிட்டு வந்துடுறான். அங்கே இருக்கிற சோழன் வென்றான் மட்டும் இல்லை, ஐயா வந்திருக்காரு அங்கேருந்து, சோழனை நாங்கள் வென்ற பாண்டியர்கள் அப்படின்னு பாண்டிய நாட்டிலேருந்து இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நாங்கள் சோழனை வென்றவர்கள்னு சொல்லி, நாங்கள் உங்கள் மீன் கொடியை சுருட்டியவர்கள். இப்படி மீன் கொடியை சுருட்டியதால் எங்கள் ஊரில் ஒரு ஊர் இருக்கிறது, அதற்கு பெயர் மீன் சுருட்டி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முடி கொண்டான், சிங்களாந்தானுடைய முடியை கொண்டவன் அங்க. அப்போ இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் இருக்கிற ஒடிசா இருக்கிறதே, ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்க சோழன் மட்டும் அனந்தவர்மன் அழிக்கல நண்பர்களே. அவன் தாத்தா, அவன் பாட்டனுக்கெல்லாம் அடிமையா இருந்தவன். நீங்க தர்மேந்திர பிரதானுடைய முப்பாட்டேன், பாட்டனுக்கு பாட்டேன். அதனால தான் பட்நாய்க்கு நம்ம பேர்ல பிரியமா இருக்கார். அவர் நம்ம கொஞ்சம் உறவுதாரா இருப்பார் போல் இருக்கு. ஆமா, நீங்க கலியத்து பரணியினுடைய எதிர்கட்டு தலைவனாகிய அனந்தவர்மனுடைய தந்தையார் பேர் என்ன தெரியுமா நண்பர்களே? அவன் தாய்மாமன் பேர் வச்சிருக்கான் ராஜராஜன். ஒடிசாவில் ஒட்டர்கள் எனப்பட்ட, அல்லது நம்ம ஊரில் கூட ஒட்ட கோயில் இருக்கு, அந்த ஒடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து அவனுடைய அனந்தவர்மனுடைய தந்தையார் பெயர் வந்து ராஜராஜன் என்று இருக்கிறது. அவன் வந்து தனக்கு அடிபணியவில்லை என்பதனால தான் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனுக்கு பின்னாலே வந்த பெயரனாகிய குலத்துங்க சோழன் இங்கேருந்து படையெடுத்து போய், அதுலேயும் கருணாகரத்துடைமான், ஆமாம், அவனுடைய தலைமையில் பெரிய படை போய், நீங்கள் கலியத்து பரணியை பேசினா ஐயா 2 மணி நேரம் பேசுவார் நண்பர்களே. இப்படி பல்வேறு வரலாற்று செய்திகள். மழை குளவி, மழைனா இளமைன்னு பொருள் நண்பர்களே. இளைஞர்களுக்கு மலவர்கள்னு பேர். மலபாடினு எங்கள் ஊரில் இருக்கு. செம்பியன் மாதேவியை வந்து மலவர் குலத்தில் தோன்றியவள்னு சொல்லி செம்பியன் மாதேவி அந்த மலபாடியில் பிறந்த ஒரு வரலாறு இருக்குது நண்பர்களே. இப்படி பேசினால் நம்முடைய மனம் இன்னும் பரவும். காலம் என்னை நெருக்குகிறது. நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கி இந்த அரியலூர் மண்ணினுடைய மனத்தை உங்களோடு நுகர்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நம்முடைய நூலகத்துறையை சார்ந்த ஐயா வேல்முருகன் அவர்கள் என்னோடு அடிக்கடி தொடர்பு கொண்டு என்னை அன்போடு இங்கே அழைத்து வந்தார்கள். ஒவ்வொரு துறையினரும் இங்கே வரிந்து கட்டி கொண்டு கல்வித்துறையிலேருந்து கல்விக்கானர்கள் கொண்டு வந்து மாணவர்களை 3 மணியில் 5 மணியிலேருந்து ஆட வைத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பண்பாட்டுத்துறை பேரமைப்பு, இப்படி தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள். நான் நேற்று மட்டுமே 5000 வாங்கிட்டு போனேன். அப்புறம் என் பிள்ளையும் என்னுடைய மனைவியும் அவங்க 2000 வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுதோ தெரியல. இப்படி நமக்கு இந்த நூல்களை எல்லாம் நம்முடைய வாயிலிலே கொண்டு வந்து வைத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த அமைப்புகளுக்கும் நன்றியை கூறி, வாய்ப்பளித்த சான்றோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.